ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சாதங்க. இடிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. சின்னதாக இஞ்சி சேர்த்தி அதையே கொரகரப்பாக இடிச்சுக்கலாங்க. இடித்து எடுத்து வச்சுட்டு நாம் 2 நெல்லிக்காய் எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இன்னுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. கடாய் ஒன்று வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இடித்து வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு இது கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் இது கூட சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சாதத்தையும் போட்டு இது கூட நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி சாதம் நாம் லஞ்சுக்கு செய்து கொடுக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரி வறுத்து அது கூட சேர்த்திக்கலாங்க. சாதம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் நன்றி.